Hello friends, welcome back to Darshika channel and vlogs. சாரி மக்களே, ஒரு சில தனிப்பட்ட காரணங்களின் காரணமாக என்னால் வீடியோ போட முடியல. நானும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் யூஎஸ் கவர்மெண்ட் மாறினது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி பிட்காயின் வந்து $1,00,000 மேலே போயிட்டு மறுபடியும் இப்போ 99 98 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. வீடியோ போடலாம் தான் பார்த்தேன், பட் அதுக்குண்டான நேரம் காலமும் அமையலை. ஸோ வந்து ஃபயர்வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் நெட் வந்து வேலைக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ நியூஸ் வந்து அது கன்ஃபார்மும் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து DKK202 அந்த சாட்லையும் கேட்டிருந்தீங்க, இவர் வீடியோவே போடுறதில்லை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில தனிப்பட்ட காரணங்கள்னால தான் நான் போடலை. பட் இப்போ போட வேண்டிய தருணம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரீ மைனிங்கு, நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அந்த செலவு பண்ணி வாங்குறத விட செலவு பண்ணாமல் மைண்ட் பண்ணதுக்கு உண்டான பிரயோஜனம் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வந்து 16,000 சப்ஸ்கிரைபர்லேயே அப்படியே நிற்கிது. நீங்கள் சப்ஸ்கிரைப் எந்த அளவு பண்ணுறீங்களோ அந்தளவு நான் ஃபர்தராக வீடியோ போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையன் வந்து முதல்ல $50 இருந்தது. அப்புறம் அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ வந்து 1,00,000 இல்லை, $1.22 இருக்குது. ஸோ ஒன்றுமே செலவு பண்ணாமல் நீங்கள் மைண்ட் பண்ணதுக்கு உண்டான பிரயோஜனம் வந்து இப்போதைய வேல்யூ 1.2. முதல்ல ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட வந்து $2 போயிட்டு அப்படியே இறங்குனுச்சு கிராஃப். இறங்கி இப்போ ஏறிட்டுருக்கு. ஸோ இதை வந்து எப்படி விற்கிறது, நான் வந்து உடனே விற்று காசாக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. முதல்ல வந்து உங்கள் ரெஃபரல் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து KYC வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அவங்களுடைய உங்கள் வாலெட்டில் வந்து வெரிஃபைட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க்கெட்டில் கனெக்ட் பண்ணி விற்கலாம். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த DKK202 வந்து அந்த கோடை யூஸ் பண்ணி மைண்ட் பண்ணவங்க தயவு செஞ்சு KYC வெரிஃபிகேஷன்லாம் முடிங்க. அப்படி நீங்கள் முடிக்கலைன்னா உங்களுக்கும் நஷ்டம், எங்களுக்கும் நஷ்டம். யாருக்குமே அதை மைண்ட் பண்ண காயின் யாருக்குமே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ மெஜாரிட்டி ஒரு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தன்னுடைய காயின்ஸ் வந்து KYC வெரிஃபிகேஷன் என்னுடைய ரெஃபரல் டீமில் இருக்கிறவங்க யாருமே பண்ணாதனால ஆல்மோஸ்ட் ஒரு 10% தான் பண்ணியிருக்கீங்க. மீது 90% ஆஃப் த பீப்புள் ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது வந்து பண்ணால் ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 5 நாள் தான் இருக்குது. அந்த 5 நாளில் நீங்கள் KYC வெரிஃபிகேஷன் எப்படியாவது முடிச்சிடுங்க. KYC வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதை பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த காயின் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மைண்ட் பண்ண வரைக்கும் மட்டும்தான் உங்களால் எடுத்துகிட்டு கொண்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மைண்ட் பண்ண வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அதை வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே பைன் நெட்ஒர்க்லேயே வந்து ஒரு 5 வெரிஃபைடு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நீங்கள் வந்து விற்கலாம். இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இன்னமும் வந்து டெபாசிட்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. அதாவது ஸ்பாட் ட்ரேடிங் மாதிரி வந்து அவங்களே வந்து ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வேல்யூ வச்சு வந்து பை ட்ரேடிங் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நம்ம மைண்ட் பண்ணதுனால நம்ம வந்து அதை டெபாசிட் பண்ணி அப்புறம் அதை USDTக்கு மாற்றி தான் நம்ம காசு எடுக்க முடியும். அந்த மாதிரி பண்ணி அலோவ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் யாராவது பை நெட்ஒர்க் மைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பயனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த பயனிக்ஸ் வந்து பை காயின் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு USDTக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு $1.22 போயிட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து USDTயாக மாற்றிக்கலாம். இன்னொரு கேள்வி வந்து இப்போ இந்தியாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து காயின் மார்க்கெட் கேப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து எதெல்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு நான் ஃபுல்லாலாம் தரவா தெரியல. ஆனால் ஜியோடெஸ் வந்து இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜியோடெஸ் ஆப் வச்சுருக்கவங்க ஜியோடெஸ் மூலிமா ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து ரெட்டிட்டில் வந்து அந்த லிங்க் தரேன். எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ண விடுறதில்ல. OKX அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸ் ஆஃப் பை எனேபிள்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிட்ஜெட்டு, HTX, பைட்ரூ, MEXC,
ஆக்சுவலாக பிட்ஜெட்லேயும் ஓகேஎக்ஸில் மட்டும்தான் டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ரால்ஸ் ஆஃப் பைனிக் எனேபிள்டு. மீதில எல்லாம் வந்து பேர் ஃபவுண்டுன்னு தான் வருது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனிக்ஸ் யூஎஸில் இருக்கிறவங்க பயனிக்ஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். நான் என்ன ட்ரை பண்ணல, எனக்கு வந்து இந்த விலையிலலாம் உடன்பாடே இல்லை ஆக்சுவலாக 1.22ல். இன்னும் வந்து ஆனால் ஃப்ரீயாக வர காயின் தான், நம்ம ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல. பட் இதில் வந்து எனக்கு என்னமோ இன்னும் ஏறும், வெயிட் பண்ணால் ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அது உங்கள் விருப்பம். இத்தனை நாள் பொறுமையாக இருந்தவங்க நீங்கள் வந்து உடனே விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணி விற்றுருங்க. அது வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களால் அந்த எக்ஸ்சேஞ்ச் போய் கரெக்டாக விற்க முடியும். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் நான் போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டெபாசிட் 1 பை அண்ட் கெட் 1 பை ஃப்ரீ, இது வந்து பயனிக்ஸில் வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 நாள் தான் இருக்குது இந்த ஆஃபர். ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் பயனிக்ஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி டெபாசிட் பண்ணி ஒரு பை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நெட் டெபாசிட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேட்சிங் கொடுக்குறோம். இது வந்து எப்படி கொடுக்குறாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கல, டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தரவாக பார்க்கல. பட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய வீடியோவே எங்கள் சேனல் வளர்த்துக்கானமான வீடியோவே இதுதான். 2019 போட்டோன்னு நினைக்கிறேன். 2019 ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதுக்கு நடுவில் எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ கமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஃபேக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி வந்து மார்க்கெட்டில் வந்து $1.23 போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கு $1.23 போகுது. பட் இது இன்னும் வந்து நிறைய ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ரெஃபரல் போனஸ்லாம் வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த காயினை பர்ன் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து தெரிய வரும். இல்லை அப்படியே வச்சுருப்பாங்களான்னு தெரியும். ஸோ அப்போ சர்க்குலேஷன் குறையும் போது இந்த விலையை ஏற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் விற்கணுன்னா நீங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடித்து இந்த காயின் எல்லாம் வேலெட்டுக்கு மாற்றிட்டு வெரிஃபைட் காயினை மட்டும்தான் உங்களால் வந்து வேலெட்டுக்கு மாற்ற முடியும். அன்வெரிஃபைட் காயின் அப்படியே தான் இருக்கும். 5 நாள் அதுவும் போயிடும். ஸோ அதுக்கு அன்வெரிஃபைட் காயின் வந்து எப்படி நம்ம வெரிஃபைட் காயினாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ரெஃபரல் யாரோ இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்னுடைய ரெஃபரல் இந்த டிகேகேல வந்து 10% பேர் தான் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. 90% பண்ணல. ஸோ எனக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின் அக்யூமுலேட் ஆகிருக்கு. அன்வெரிஃபைட் கேட்டகரியில் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சா தான் என்னால் வந்து ஃபர்தராக வந்து வெரிஃபைட் பேலன்ஸுக்கு மாற்றி வேலண்ட்டுக்கு மாற்ற முடியும். ஸோ பார்ப்போம். இவ்வளோதான் மக்களே. ஸோ ஒரு சந்தோஷமான தகவல் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து ஏன்னா வெரிஃபைட் காயின் இருக்கோ அதை வேலெட்டுக்கு மாற்றி விற்க விரும்புகிறவங்க விற்று காசாக்கிங்க. விற்க விரும்பாதவங்க வச்சுருந்து பாருங்கள். வேலை ஏறும்போது நல்ல வேலை வரும்போது நீங்கள் விற்றுருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கிரிப்டோ சம்பந்தமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ். பாய்.